ஆல் இண்டியா ரேடியோ. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையின் முக்கியமான திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவின் வானொலி தொகுப்பு. தமிழ்நாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையின் முக்கியமான திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழா என்று காணொளி வாயிலாக இன்று மாலை சுமார் 4:30 மணி அளவில் நடைபெற்றது. இந்த விழாவில் 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 143 கிலோமீட்டர் நீளமுள்ள ராமநாதபுரம் தூத்துக்குடி இயற்கை எரிவாயு குழாய் பதிப்பு திட்டம், சென்னை மணலியில் சென்னை பெட்ரோலிய நிறுவனத்தின் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெட்ரோலிய கந்தகம் நீக்கும் பிரிவு ஆகியவற்றை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர். மேலும் பிரதமர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 31,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்தியன் ஆயிலும் சென்னை பெட்ரோலிய நிறுவனமும் கூட்டாக நிறுவ உள்ள காவிரி வடிநில பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலைக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த காணொளி விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இதுபோன்ற திட்டங்களால் நமது இறக்குமதி செலவினம் குறைந்து குறிப்பாக நாட்டின் மத்தியத்தட்டு மக்கள் பெரிதும் பலனடைவார்கள் என்றார். எத்தனால் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருவதால் விவசாயிகளுக்கும் சரி, குடிமக்களுக்கும் சரி, இதனால் பெரிய அளவில் ஆதாயம் இருக்கும் என்ற பிரதமர், சூரிய சக்தி துறையில் தலைமை தாங்கும் நிலையில் இந்தியா விளங்கி வருகிறது என்றார். முக்கியமாக ஆற்றலுக்கான தேவைகளை நிறைவு செய்ய அரசாங்கம் பல்முனைகளில் பல வகையான ஆதாரங்களை பயன்படுத்தும் முயல்வில் முன்னேற்றம் கண்டு வருவதாகவும், எண்ணெய் சுத்திகரிப்பில் உலகளவில் இந்தியாவின் நிலை பற்றியும் பெருமையோடு தெரிவித்தார். Now it is our collective duty to work towards clean and green source of energy, reduce energy dependence. Our government is sensitive to the concerns of the middle class. That is why India is now increasing the focus on ethanol to help farmers and consumers, furthering urges of solar power to become a leader in the sector, encouraging public transport to make people's lives productive and easy, embracing alternative sources like LED bulbs to enable huge savings for middle class households. India has now come out with scrappage policy to help lakhs of people. More Indian cities have metro coverage than never before. Solar pumps are getting more popular. They are helping farmers greatly. This would not be possible without the support of the people. India is working to meet the growing energy demand. India is also reducing our energy import dependence. At the same time, we are also diversifying our import sources. Friends, how are we doing this? Through capacity building. In 2019-2020, we were fourth in the world in refining capacity. About 65.2 million tons of petroleum products have been exported. This number is expected to rise even further. Our companies have ventured overseas in acquisition of quality oil and gas assets. Today, Indian oil and gas companies are present in 27 countries with investment worth about ₹2,70,000 crore. நாம் ஒரு நாடு ஒரே ஆற்றல் வலைப்பின்னல் என்ற இலக்கை நோக்கி முன்னேறி வருவதாகவும், வருங்காலத்தில் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் மட்டுமே 7.5 லட்சம் கோடி ரூபாய் வரை முதலீடு செய்யப்படவிருப்பதாகவும் தெரிவித்தார். Friends, we are developing a gas pipeline network to achieve one nation, one grid. We have planned to spend 7.5 lakh crores in creating oil and gas infrastructure over 5 years. தமிழ்நாடு குறித்து அவர் பேசுகையில், 95% சமையல் எரிவாயு வாடிக்கையாளர்கள் பகல் திட்டத்தில் இணைந்திருப்பதாகவும், அவர்களுக்கு நேரடி மானிய பரிமாற்றம் நடந்து வருவதாகவும், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் 32 லட்சம் நபர்களுக்கு புதிய இணைப்புகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த எரிவாயு குழாய்கள் இணைப்பால் பயன்பெறும் மாவட்டங்கள் குறித்து அவர் பேசுகையில்,
இந்த திட்டங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கும் சேமிப்பும் ஆதாயமும் குறித்து விவரித்தார். A strong emphasis had been laid on the expansion of city gas distribution network by covering 470 districts. Friends, our consumer focus schemes like PAHAL and PM Ujjwala Yojana are helping every Indian household access this gas. 95% of Tamil Nadu's LPG customers have joined the PAHAL scheme. Over 90% of the active customers get direct subsidy transfer. Under the Ujjwala Yojana, our 32 lakh BPL households in Tamil Nadu have been given new connections. Over 31.6 lakh households benefited from free refills under the PM Garib Kalyan Yojana. மேலும் தமது உரையில் 2030 ஆண்டுக்குள்ளாக 40% ஆற்றல் புதுப்பிக்கவல்ல ஆதாரங்களிடமிருந்து பெறப்படும் இலக்கை நோக்கி நாம் முன்னேறி வருவதாக தெரிவித்த பிரதமர், இயற்கை எரிவாயு சேவைகளை GST வரி அமைப்பிற்குள் கொண்டுவர இருப்பதாக கூறினார். These projects will make available clean cooking fuel to household PNG, alternate transport fuel as CNG to vehicles and local industries. The gas from ONGC field will now be delivered to Southern Petrochemical Industries Corporation Limited, Thoothukudi. This pipeline is going to supply of a natural gas as feedstock at a cheaper cost to SPIC for manufacturing fertilizer. Feedstock will now be continuously available with no storage requirements. This is expected to result in saving in the range of rupees 70 to 95 crore in cost of production annually. This will also bring down the final cost of production of fertilizer. Friends, today India is increasing the share of energy from renewable sources. By 2030, 40% of all energy will be generated from green energy sources. We are trying to eliminate the cascading effect of different taxes on natural gas across different states. Unfortunately, up tax will lead to reduction of cost of natural gas and increase in its usage across industries. We are committed to bringing natural gas under the GST regime. I want to tell the world, come invest in India's energy. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்களுக்காக இதுவரை 50,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் 9,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்கள் நிறைவடைந்திருப்பதாகவும் 4,300 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். Friends, in the past 6 years, our rupees 50,000 crore worth oil and gas projects have been approved for implementation in Tamil Nadu. In the same period, over rupees 9,100 crores worth projects sanctioned before 2014 were completed. In addition, over rupees 4,300 crore worth projects are in pipeline. All the projects in Tamil Nadu are a result of joint efforts of our consistent policies and initiatives for sustainable growth of India. முன்னதாக வரவேற்புரை நிகழ்த்திய மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமது உரையில் இந்த திட்டங்களுக்கான அவசியம் குறித்தும் இவை எந்த அளவிற்கு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் என்று குறிப்பிட்டார். மேலும் Today is a historic day in Tamil Nadu. Honorable Prime Minister will lay the foundation stone of the grassroots refinery in Nagapattinam with a 9 million metric ton per annum capacity with an investment of 31,000 crore. The project shall generate about 50 lakhs man-days during execution phase. It will cater the need of growing petrochemical and other petroleum products. This is important economic journey in the Tamil Nadu and southern India. Friends, when Prime Minister Modi took charge in 2014, in his initial days of responsibility, he gave a direction to connect natural gas pipeline to 3 important fertilizer plants of southern India. One at Chennai Manali fertilizer plant, one at Speke Tuticorin,
and one at Mangalore in Karnataka. In those days, we were using costly naphtha as a fuel. To reduce the cost to create an environmental friendly economy, Prime Minister Modi gave a direction to connect with pipeline. In 2019 January, we could connect Manali. Last month, we could connect Mangaluru. Today, Prime Minister is going to dedicate the project which will connect the 700 crore investment and 143 kilometer length pipeline of Ramanathapuram to Tuticorin, which will be in future, will link with the Ennore LNG terminal developed by IOC. இந்த விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் கலந்து கொண்டார். விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமது உரையில் மாநிலத்தின் பின்தங்கிய பகுதிகளில் வளர்ச்சிக்கான புதிய சகாப்தத்தை இந்த திட்டங்கள் ஏற்படுத்தியிருப்பதாகவும் தொழில்துறை மேம்பாட்டிற்கு இது ஒரு புதிய உயிர் நாடியாக விளங்கும் என்று கூறி தமிழ்நாடு அரசின் சாதனைகள் குறித்து பட்டியலிட்டார். தொடர்ந்து, Even in the time of COVID pandemic, Tamil Nadu has signed 101 MOUs in the last 1 year, involving an investment of 88,727 crores of rupees and 1.7 lakh new jobs. சிறப்பான உட்கட்டமைப்பு, சிறப்பான சட்ட ஒழுங்கு பராமரிப்பு, தொடர் மின் விநியோகம், தொழிலாட்சிக்கு தேவையான வசதிகளை விரைந்து செயல்படுத்தும் அரசு நிர்வாகம், மிகச்சிறந்த மனித வளம் உள்ளிட்ட காரணங்களால் தான் கொரோனா காலத்திலும் தொழில் முதலீடு ஈர்ப்பதில் சாதனை படைத்துள்ளது. The petroleum refinery project of Chennai Petroleum Corporation to be implemented at a cost of rupees 31,580 crores at Nagapattinam district will open up a new era of growth in this industrially backward region. I am happy to note that the MOU for this project was signed during the Tamil Nadu Global Investors Meet 2019. This project will promote natural gas adoption in automobiles and in making piped gas available to households. My government has extended its full support to the successful execution of all the 3 projects. Tamil Nadu has launched a new industrial policy and a MSME policy yesterday with a special focus on emerging sectors. Our inclusive growth, which would back Tamil Nadu's position as the key investment destination in Asia, South Asia. இந்த விழாவில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையின் தொழிலதிபர்களும் கலந்து கொண்டனர். இதுவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையின் முக்கியமான திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவின் வானொலி தொகுப்பு கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.